ஏர்பஸோட மத்த பார்ட்ஸ் எல்லாம் இந்த பெலூகா கார்கோ பிளேன்ல ஏத்தி ஈஸியா கொண்டு போயிடுவாங்க. ஆனா உலகத்திலேயே ரொம்ப பெரிய பேசஞ்சர் பிளேனான ஏர்பஸ் A380 பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதோட பார்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பெருசு. அதையெல்லாம் வேற எந்த பிளேன்ல வச்சும் எடுத்துட்டு போறதுங்கிறது நடக்காத காரியம். ஏன்னா அரண்மனை மாதிரி இருக்கிற இந்த பிளேனோட பாகங்களை உள்ள ஏத்திக்கிற அளவுக்கு பெரிய கார்கோ பிளேன் உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அப்போ ஐரோப்பா முழுக்க தயாராகிற இந்த A380 பார்ட்ஸ் எல்லாம் எப்படிதான் ஏர்பஸோட அசம்பிளி யூனிட்டுக்கு கொண்டு வராங்க? ஏர்பஸ்ங்கிறது ஒரு ஐரோப்பிய ஏர்கிராஃப்ட் கம்பெனி. இவங்க வருஷத்துக்கு 1000 பிளேன் செஞ்சு உலகத்துல இருக்கிற எல்லா ஏர்லைன்ஸுக்கும் டெலிவரி பண்றாங்க. கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு 3 புது பிளேன். இது நம்பவே முடியாத ஒரு பெரிய சேலஞ்ச். சரி, இந்த பிளேன் எல்லாம் எப்படிதான் செய்யறாங்க, அது ஒரு தனி கதை. ஆனா ஐரோப்பாவோட மூல முடுக்குல தயாராகிற இந்த பார்ட்ஸ் எல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிற டுலூஸ் நகரத்துக்கு எப்படி கொண்டு வராங்க? ஏன்னா அங்கதான் ஏர்பஸோட மெயின் அசம்பிளி யூனிட் இருக்கு. ஏர்பஸோட லாஜிஸ்டிக் சிஸ்டம்ங்கிறது கடல், ஆறு, தரைவழி, அப்புறம் ஆகாயம்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்ச உலகத்துல ரொம்ப சிக்கலான ஒரு டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க். இதோட பார்ட்ஸ் ஐரோப்பாவோட பல நாடுகள்ல தயாராகி கடைசியா ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து ஒரு அழகான விமானமா உருவாகுது. இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. பல வருஷமா செஞ்ச இன்ஜினியரிங் மற்றும் லாஜிஸ்டிக் பிளானிங்கோட ஒரு மிகப்பெரிய வெற்றி. 1960கள்ல பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், அப்புறம் UK இப்படி ஐரோப்பாவோட பெரிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு புது கனவு கண்டாங்க. அது என்னன்னா, அமெரிக்காவோட போயிங் கம்பெனிக்கு போட்டியா நிக்கணும், பெரிய கமர்ஷியல் பிளேன்களை தயாரிக்க ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. ஏர்பஸோட 11 ப்ரொடக்ஷன் யூனிட்களும் ஐரோப்பாவோட வெவ்வேறு நாடுகள்ல சிதறி கிடந்தது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி உண்டு. அங்க ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் தான் ரெடி ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜெர்மனியோட ஹாம்பர்க்ல டெயில் செக்ஷன் செய்யறாங்க. பிரான்ஸோட செயின்ட் நசேர்ல நடுபாகமும் மூக்கு பகுதியும் தயாராகுது. இங்கிலாந்தோட பிராட்டன் ஊர்ல விங்ஸ் செய்யறாங்க. அதே சமயம் ஸ்பெயினோட கதீஸ் நகர்ல வால் பகுதியை தயாரிக்கிற இன்னொரு ஃபேக்டரியும் இருக்கு. இப்படி எல்லா இடத்துலயும் பார்ட்ஸ் ரெடி ஆனதும் அங்கதான் ஒரு புது சவாலே ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ்ல இருக்கிற அந்த ராட்சத பார்ட்ஸை எல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிற டுலூஸ் நகரத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா அங்கதான் ஏர்பஸோட மெயின் அசம்பிளி யூனிட் இருக்கு. ஆரம்பத்துல ஏர்பஸ் பிளேன்களுக்கு பெருசா டிமாண்ட் இல்ல. அப்போ பார்ட்ஸை எல்லாம் லாரி, கப்பல்ல தான் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அது ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. வந்து சேரவே மாச கணக்காகும். எப்போ டிமாண்ட் அதிகமாகுச்சோ அப்போ இந்த தாமதம் கம்பெனி வளர்ச்சிக்கு பெரிய தடையா மாறிடுச்சு. குறிப்பா ஒரு நாளைக்கு 3 பிளேன் ரெடி பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயம். அப்போதான் ஏர்பஸ் இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பர் தீர்வை கண்டுபிடிச்சாங்க. ஆர்டிக் கடல்ல பெலூகான்னு ஒரு வகை திமிங்கலம் இருக்கு. அது போடுற சத்தம் கேட்க பாட்டு பாடுற மாதிரியே இருக்கும். 1994ல அந்த திமிங்கலத்தோட ஷேப்பை வச்சு இன்ஸ்பயர் ஆகி ஏர்பஸ் ஒரு புது பிளேனை செஞ்சாங்க. அதுக்கு பெலூகானே பேரும் வச்சுட்டாங்க. இந்த பிளேனோட ஒரே வேலை என்னன்னா, பெரிய பெரிய ஏரோப்ளேன் பார்ட்ஸை, அதுவும் ரொம்ப வெயிட் ஆனதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுதான். சாதாரண கார்கோ பிளேன்ல இல்லாத எவ்வளவோ ஸ்பெஷல் வசதிகள் இந்த பெலூகால இருக்கு. இதோட சைஸை பத்தி சொல்லணும்னா, இது 56 மீட்டர், அதாவது 184 அடி நீளம். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூலோட மொத்த நீளத்தை விடவும் இது பெருசு. இதோட உயரம் 17 மீட்டர், 56 அடி. அப்படின்னா ஒரு 7 மாடி பில்டிங் எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த அளவுக்கு இது பெருசு. இதுக்குள்ள இருக்கிற இடத்துல 182 சுசுகி ஆல்டோ கார்களை ரொம்ப அசால்ட்டா அடிக்கிடலாம். இதோட லோடிங் சிஸ்டம் பத்தி பார்த்தா ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே இதோட மூக்கு பகுதி தான். ஒரு காரோட பானட் எப்படி மேல தூக்குமோ அதே மாதிரி இதுவும் மேல தூக்கும். இதனால சாமா ஏத்துறதும் இறக்குறதும் ரொம்ப ஈஸியா போயிடுது. ஒரு ஏர்பஸ் A350யோட 2 ரெக்கைகளையும் சேர்த்தா 32 மீட்டர் நீளம் வரும். அதை கூட இந்த பெலூகாவோட உடம்புக்குள்ள ரொம்ப ஈஸியா வச்சிடலாம். இந்த ஒரு ஜோடி ரெக்கைகளோட விலை மட்டுமே 40 மில்லியன் யூரோ, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 400 கோடி ரூபாய். அதனால லோட் பண்ணும்போது சின்னதா ஒரு அடிபட்டா கூட பல கோடி ரூபாய் நஷ்டமாயிடும். அதனாலதான் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்துப்பாங்க. வேகத்தை பத்தி சொல்லணும்னா, முன்னாடி கப்பல்லையும் லாரிலையும் பல மாசம் எடுத்துக்கிட்ட அதே பயணத்தை இப்போ பெலூகா வெறும் 2 மணி நேரத்துல முடிச்சிருது. ஒரு ஐரோப்பிய நாட்டுல இருந்து பிரான்ஸுக்கு பார்ஸ மின்னல் வேகத்துல கொண்டு வந்துருது. இதனால ஏர்பஸோட அசம்பிளி வேலையில எந்த தடங்களும் வரதில்ல. இது பயங்கர சக்சஸ் ஆனதால 2014ல இதோட அடுத்த வெர்ஷனான பெலூகா XL-ஐ ஏர்பஸ் கொண்டு வந்தாங்க. இது இன்னும் அதிகமான பார்ட்ஸையும் பெரிய பாகங்களையும் தூக்கிட்டு போற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா 2004ல உலகத்தோட மிகப்பெரிய பேசஞ்சர் பிளேன் ஏர்பஸ் A380 லான்ச் ஆச்சு. இதோட நடுப்பகுதி 8.4 மீட்டர் உயரம். அதே மாதிரி இதோட விங்ஸ் இருக்கிற இடம் 16 மீட்டர் அகலம். இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா, பெலூகா XL-ஓட கார்கோ உயரமே
7.5 மீட்டர் தான். அதனால அதுக்குள்ள ஏர்பஸ் A380யோட நடுப்பகுதியையோ இல்ல அதோட விங்ஸையோ உள்ள வைக்கவே முடியாது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். பிளேனோட நடுப்பகுதிய சிலிண்டர் மாதிரி தனித்தனி பீஸா செஞ்சு அப்புறம் ஒன்னா இணைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த விங்ஸை மட்டும் எப்போதுமே ஒரே பீஸா தான் தயாரிப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளதான் ஃபியூல் டேங்க், ஹைட்ராலிக் லைன்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம பிளேன் பறக்கும் போது விங்ஸ் மேலதான் பயங்கரமான அழுத்தம் விழும். அதனால விங்ஸ்ல எந்த ஒரு வீக்னஸும் வந்துடக்கூடாது, ஃபியூல் லீக் ஆக கூடாதுங்கிறதுக்காக அதை எப்போதுமே பிரிக்க முடியாத ஒரே பீஸா தான் செய்வாங்க. இந்த புது A380 பார்ட்ஸை ஐரோப்பாவோட மத்த இடங்கள்ல இருந்து டுலூஸ் நகரத்துக்கு கொண்டு வர ஏர்பஸ் முதல்ல பெலூகா XXL அப்படின்னு ஒரு பிளேனை உருவாக்கலாமான்னு யோசிச்சாங்க. ஆனா அதுல நிறைய சிக்கல் இருந்துச்சு. ஒன்னு, அவங்க பெலூகாவையே மறுபடியும் டிசைன் பண்ணணும், இன்ஜின் பவரையும் ஏத்தணும். இதுக்கு பல பில்லியன் யூரோக்கள் செலவாகும். இன்னொரு பக்கம் ஏர்பஸ் A380 அவ்வளோ பெருசுங்கிறதால எல்லா ஏர்லைன்ஸ்னாலையும் அதை ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால இந்த பிளேனுக்கான டிமாண்ட் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அதனால சும்மா ஒரு சில பிளேன்களை கொண்டு போறதுக்காக மட்டும் பல ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணி இந்த பெலூகா XXL செய்யற ஐடியாவை ஏர்பஸ் கைவிட்டுட்டாங்க. அப்போதான் தரைவழி, ஆறு, அப்புறம் கடல் வழியா கொண்டு போற சூப்பர் கான்வாய் கதை ஆரம்பிச்சது. ஏர்பஸ் இதுக்காகவே ஸ்பெஷலா ரோல் ஆன் ரோல் ஆஃப் கப்பல்களை செஞ்சாங்க. இதுல பெரிய பார்ட்ஸை வீல்ஸ் உதவியோட உருட்டியே உள்ள ஏத்தவும் இறக்கவும் முடியும். அதனாலதான் இத ரோரோ கப்பல்கள்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு கப்பல் இருக்கு, அதோட பேரு சிட்டி ஆஃப் ஹாம்பர்க். இது பாத்தீங்கன்னா 126 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் கொண்டது. இதோட கார்கோ ஸ்பேஸ் எவ்வளவு தெரியுமா? நம்ம பெலூகா XL-ஐ விட 5 மடங்கு அதிகம். ஜெர்மனில இருக்கிற ஹாம்பர்க் போர்ட்ல இருந்து ஏர்பஸோட பெரிய பார்ட்ஸை எல்லாம் ரோலிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வழியா அப்படியே கப்பலுக்குள்ள உருட்டிட்டு போயிடுவாங்க. சோ இதனால கிரேன் எதுவுமே தேவைப்படாது. இந்த கப்பல் ஜெர்மனியோட ஹாம்பர்க்ல இருந்து கிளம்பி பிரான்ஸோட சென் நாசேர் போர்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. ஆனா இந்த பயணம் ஒன்னும் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நார்த் சீல புயல் அடிக்கிறதும் 5 மீட்டர் உயரத்துக்கு அலை வரதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடல் அலையில கப்பல் ஆடும்போது 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த விங்ஸ்ல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட போதும், கம்பெனி அந்த மொத்த விங்கையும் திரும்பவும் முதல்ல இருந்து தான் செய்யணும். அதனாலேயே கப்பலோட கேப்டனும் குரூவும் ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கும் ஒரு வாட்டி அந்த பார்ட்ஸை கட்டி போட்டிருக்கிற செயின்களை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கேமரா 24 மணி நேரமும் அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். பிரான்ஸோட சென் நாசேர் போர்டு வந்ததும் அங்க ஒரு ஸ்டாப் ஓவர் இருக்கும். அங்க பார்ட்ஸை இறக்கி அதுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட பார்ஜஸ், அதாவது தட்டையான படகுகள் மேல ஏத்துவாங்க. இந்த படகெல்லாம் அந்த பார்ட்ஸை ஏத்திக்கிட்டு கேரோன் ஆறு வழியா பிரான்ஸோட போர்தோ சிட்டிக்கு கொண்டு போகும். இங்கதான் இருக்கிறதுலயே பெரிய சவாலே காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஆத்துல போண்டி பியர்னு ஒரு பாலம் இருக்கு. அதோட ஆர்ச் எல்லாம் ரொம்ப சின்னது. 1810 கட்டின இந்த 500 மீட்டர் பாலத்துல இருக்கிற ஆர்ச் எல்லாமே ஒரே சைஸ் கிடையாது. இதுல 9வது ஆர்ச் மட்டும் தான் 19 மீட்டர் அகலம். அது வழியா அந்த படகு போக முடியும் தான். ஆனா 2 பக்கமும் சும்மா ஒரு சில இன்ச் கேப் தான் இருக்கும். அகல பிரச்சனை இப்படி இருந்தாலும் அந்த ஆர்ச்சோட உயரம் தண்ணியோட லெவலை பொறுத்து மாறும். இந்த கேரோன் ஆறு அட்லாண்டிக் கடல்ல இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் ஆத்து தண்ணி மட்டும் கடலோட அலைகளுக்கு ஏத்த மாதிரி ஏறும் இறங்கும். சாதாரண டைம்ல தண்ணி அதிகமா இருக்கும்போது படகெல்லாம் அந்த பாலத்துக்கு அடியில போக முடியாது. ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் கேப்டனுக்கு வெறும் 3 நிமிஷம் மட்டும்தான் டைம் கிடைக்கும். அந்த டைம்ல அலை இறங்கும் போது மட்டும்தான் அவங்க கிராஸ் பண்ணி போக முடியும். ஒருவேளை அந்த டைமை மிஸ் பண்ணிட்டா மொத்த டீமும் 12 மணி நேரம் அங்கேயே நிக்கணும். இதனால ஏர்பஸோட மொத்த ஷெட்யூலும் லேட் ஆகிடும். இந்த பிரச்சனையை தீர்க்க தான் படகுல அட்ஜஸ்டபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் வசதியை செஞ்சிருந்தாங்க. இது லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் இதோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். இது வரைக்கும் கடல் அப்புறம் ஆத்து வழி பயணத்தை பத்தி பார்த்தோம். இப்போ ரோட்டு வழி பயணத்துக்கு வருவோம். ஏன்னா வர்துல இருந்து துலூஸ் இன்னும் 250 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த பயணத்தை 50 மீட்டர் நீளம் இருக்கிற சூப்பர் ட்ரக்ஸ் தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ட்ரக்லயும் 650 ஹார்ஸ் பவர் இன்ஜினும் 96 டயரும் இருக்கும். ஏர்பஸோட பார்ட்ஸை துலூஸ் அசம்பிளி யூனிட்டுக்கு இந்த சூப்பர் ட்ரக் மூலமா தான் கொண்டு போறாங்க. ஆனா இது ஒரு பெரிய சவால். ரோட்ல டிராபிக் கம்மியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மொத்த குழுவும் ராத்திரி நேரத்துல மட்டும்தான் பயணம் பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஹைவேஸ் அப்புறம் சிட்டில இருக்கிற மத்த ரோடுகள் எல்லாத்தையும் மூடிடுவாங்க. போலீஸ், எஸ்கார்ட் காரு அப்புறம் இன்ஜினியர்கள்னு மொத்தம் 40 பேர் கொண்ட டீம் இந்த ட்ரக் கூடவே வரும். இந்த பயணத்துல கஷ்டமான விஷயமே என்னன்னா, சின்ன சின்ன ஊர்ல இருக்கிற ரவுண்ட் அப்ஸ் அப்புறம் குறுகலான திருப்பங்கள்ல இந்த ட்ரக்கை ஓட்டுறது தான். ஒரு விங் ட்ரக்குக்கு பின்னாடி 15 மீட்டர் நீட்டிக்கிட்டு வரும். அப்படி வரும்போது ரோட்ல இருக்கிற லைட் கம்பம், மரம் அப்புறம் வீட்டு கூரை மேல இடிக்காம ஜஸ்ட் சில சென்டிமீட்டர் கேப்ல தான் போகும். ஒரு வழியா இந்த பார்ட்ஸ் எல்லாம் டுலூஸ் அசம்பிளி யூனிட்டுக்கு வந்து சேர்ந்ததும் அங்க இருக்கிற ஹைடெக் சிஸ்டம்ஸை வச்சு சில மணி நேரத்திலேயே எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துருவாங்க. உலகத்திலேயே பெரிய பசஞ்சர் பிளேன் இந்த ஏர்பஸ் A380. இதோட நடுப்பகுதியை சேர்க்கறதுக்கு
செய்யறதுக்கு மட்டும் 19,000க்கும் மேல ரிவட்ஸ், அதாவது உலோக ஆணி யூஸ் பண்றாங்க. விங்ஸை ஜாயின் பண்ண 4,000க்கும் மேல ரிவட்ஸ் தேவைப்படும். இன்ஜின், எலக்ட்ரானிக்ஸ், இன்டீரியர், அப்புறம் பெயிண்டிங் எல்லாம் முடிஞ்சதும் பிளேன் இப்போ டெலிவரிக்கு ரெடி. ஒரு A380 பிளேன் முழுசா ரெடியாக, அதாவது அதோட பார்ட்ஸ் செய்யறதுல ஆரம்பிச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்றது வரைக்கும் மொத்தம் 9 மாசம் ஆகும். இன்னைக்கு வரைக்கும் ஏர்பஸ் A380ல வெறும் 251 பிளேன் தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா இதை மெயின்டைன் பண்றது எல்லா ஏர்லைன்ஸ்னாலையும் முடியாது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதுல பாதி, அதாவது 50% பிளேன்கள் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் கிட்ட தான் இருக்கு. இந்த பிளேன்ல ஒரே டைம்ல 850 பேர் டிராவல் பண்ணலாம். இதோட டேக் ஆஃப் வெயிட் எவ்வளவு தெரியுமா? 5,75,000 கிலோ. அதாவது 300 SUV காரை ஒன்னா வச்சா எவ்வளவு வெயிட் இருக்குமோ அதுக்கு சமம். விலையை பத்தி பார்த்தா ஒரு A380 பிளேன் $445 மில்லியன், நம்ம ஊர் காசுக்கு 3,800 கோடி ரூபாய். இந்த காசுக்கு போயிங் 737 மாதிரி 5 பிளேனையே வாங்கிடலாம். அடுத்த தடவை நீங்க ஏர்பஸ் பிளேன்ல போகும்போது இந்த பிளேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பெரிய டீம் ஒர்க் மூலமா ரெடியாச்சு, எவ்வளவு ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணுவோம்.